Welcome to Mac and PC Prime Video. இந்த வீடியோவில் நான் சமீபத்தில் வாங்கிய AOC 27-inch மானிட்டரை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் புதுசாக ஒரு PC பில் பண்ண போறீங்க இல்ல ஆல்ரெடி வச்சிருக்கிற PCயோட மானிட்டரை மாத்த போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. AOC மானிட்டர்ஸ் வைட் ரேஞ்சில் அவைலபிளா இருக்கு. ஆனா அதுல நமக்கு எது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும்னு பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது மானிட்டரோட சைஸ். நீங்க AOC மானிட்டரை செகண்டரி டிஸ்ப்ளேவா மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 24 to 27 inch மானிட்டர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும். இல்ல நிறைய எக்ஸல் வர்க்கப் பண்ணுவீங்க, பிரசன்டேஷன் வர்க்கப் பண்ணுவீங்க, பேசிக்கான எடிட்டிங்லாம் பண்ணுவீங்கன்னா 20 to 24 inch மானிட்டர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல எக்ஸ்டென்சிவ் வர்க்கப் எடிட்டிங் பண்ணுவீங்க, நிறைய கேமிங் விளையாடுவீங்க, நிறைய வீடியோஸ் பாப்பீங்க அப்படின்னா 27 to 32 inch and above மானிட்டர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த AOC 27 B2H மாடல் மானிட்டரோட சைஸ் 27 inch. ரெண்டாவதா பார்க்க வேண்டியது மானிட்டரோட ரெசல்யூஷன். உங்க டிஸ்ப்ளேயோட ரெசல்யூஷன் தான் உங்களோட வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைட் பண்ணுது. மானிட்டர்ஸ் HD, Full HD, 2K, 4K ரெசல்யூஷன்ஸ்ல அவேலபிளா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்டான வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மானிட்டர்ல பிக்சர் குவாலிட்டி ஷார்ப்பா ரெக்கனவும் பிக்சலேட் ஆக கூடாதுன்னா 2K or 4K ரெசல்யூஷன் இருக்கிற மானிட்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த AOC 27 B2H மாடல் மானிட்டரோட ரெசல்யூஷன் Full HD. பட்ஜெட்ல தான் ஒரு மானிட்டர் பாக்குறீங்க அப்படின்னா Full HD ரெசல்யூஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மூணாவதா பார்க்க வேண்டியது பேனல் டைப். மானிட்டர்ஸோட பேனல் TN, VA, IPSனு 3 டைப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு பட்ஜெட்ல மானிட்டர் பாக்குறீங்க அப்படின்னா TN பேனல்ல சூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க நிறைய எடிட்டிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு கலர் அக்யூரசி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா IPS பேனல்ல சூஸ் பண்ணுங்க. நீங்க கேமிங் மானிட்டர் பாக்குறீங்க, உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமா வேணும்னா VA பேனல்ல பிரெஃபர் பண்ணுங்க. நாலாவதா பார்க்க வேண்டியது ரிஃப்ரெஷ் ரேட். நீங்க இப்ப வாங்க போற மானிட்டரை செகண்டரி டிஸ்ப்ளேவா மட்டும்தான் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மானிட்டரே போதுமானது இல்ல. பிரைமரி மானிட்டரா யூஸ் பண்ண போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தா இருக்கணும்னா 90 to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மானிட்டரை பிரெஃபர் பண்ணுங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தா 120 to 240 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மானிட்டர் வாங்கும்போது உங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருக்கும். இந்த AOC 27 B2H மாடல் மானிட்டரோட பேனல் டைப் IPS பேனல் 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட். அண்ட் ஃபைனலி நீங்க பார்க்க வேண்டியது போர்ட்ஸ் அண்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ். வாங்க போற மானிட்டர்ல நீங்க எதிர்பார்க்கிற HDMI போர்ட், USB போர்ட், 3.5 ஜாக் என்ன எல்லாமே இருக்காங்கிறது பார்த்து வாங்குங்க. அண்ட் மானிட்டர்ஸ்ல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா HDR சப்போர்ட், இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ், அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட், வால் மவுண்ட் ஆப்ஷன் என்ன நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர் பார்த்து சூஸ் பண்ணுங்க.